ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சிறு பயிர் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப சத்தான ஒரு குழம்பு, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கான பொருள் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 சின்ன தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நெல்லிக்காய் புளி, சின்னதாக கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 200 கிராம் சிறு பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு சிறு பயிரை நம்ம வறுத்துடலாம். வறுத்துட்டு வேக வைக்கணும். கடாய் சூடாயிடுது. சிறு பயிரை நம்ம வறுத்துருவோம். லேசாக வறுத்தா போதும், கொஞ்சம் நல்லா சூடு வரணும். பயிர் நம்ம வறுத்துட்டோம், நல்லா சூடு வந்திருக்குது. இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்குறோம். பயிர் கழுவியாச்சு. இப்போ இது கூட பண்ணி வச்ச தக்காளியில் பாதி எடுத்து இதில் சேர்த்துருவோம். பாதி வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சிறுபயிரை அவிச்சிட்டோம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இது கொஞ்சம் மசிச்சு இப்போ இது குழம்புக்கு நம்ம கடுகு போட்டு தாளிச்சிடுவோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். பாதி வெங்காயம் எடுத்து வச்சோம், அதை போட்டுருவோம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சிறு பயிரோடு பாதி போட்டுட்டோம் வேக வைக்கும்போது. இப்போ பாதி தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் போட்டுருவோம். 2 தக்காளியில் ஒரு தக்காளி பயிர் கூட போட்டுட்டோம். இப்போ ஒரு தக்காளி போட்டுருக்குறோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுவோம். வீட்டு குழம்பு மசாலா நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஃபுல்லாக முழுசாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இது நல்லா இந்த எண்ணெயில் கலந்துக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குறோம், அதை ஊற்றிடுவோம். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். வந்த அப்புறமா நம்ம பயிர் அவிச்சு வச்சுருக்கதை இதில் கலந்துடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். மூடி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு.
சிறுபயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாற்றிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. இன்னும் நேரம் ஆக ஆக இன்னும் கெட்டியாகும். இது ரொம்ப சத்தான குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.